ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்னைக்கு நான் உங்களோட ஒரு 10 ஹேபிட்ஸ் ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்ல ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம இதோட பெனிஃபிட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல ரெகுலரா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம், டைம் சேவ் பண்ணலாம், உங்களோட எனர்ஜி சேவ் பண்ணலாம், நம்மளோட லைஃப்பை, நம்ம வீட்டை எப்பவும் கிளீனா ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விதத்துல நமக்கும் நம்மளோட லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போற இந்த சில ஹேபிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தா கூட நிறைய நேரத்துல ஃபாலோ பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணுவோம், அப்படி இல்லையா? அதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஒரு சில நேரங்கள்ல கேர்லெஸ்ஸா இருப்போம். இப்படி நானும் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஹேபிட்ஸ்லாம் என்னோட லைஃப்ல இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம், இதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுதா, ஏன் இதை அப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்குது, அதை பத்தி பெருசா யோசிக்காம இருக்கிறது அப்படின்னு இருந்திருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் தானே. இதை செஞ்சு முடிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கு, இல்லை நம்மளோட லைஃப்ல டைம் எவ்வளோ சேவ் ஆகுது, எவ்வளோ கிளீனா ஒரு சில விஷயங்களை நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியுது அப்படின்னு ரியலைஸ் பண்ணேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சில சூப்பரான ஹேபிட்ஸ் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்களும் உங்களோட லைஃப்ல இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு வெறுமனே ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. ஸோ சிம்பிளான ஹேபிட்ஸ் தான், ஃபாலோ பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், நம்மளோட டெய்லி பேசிஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போனா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், சிஸ்டம் யூஸ் பண்றீங்கன்னா சிஸ்டமா இருக்கட்டும், அதை எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா கிளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி யூஸ் பண்றோம். நம்மள நிறைய பேர் அதை பண்றதே இல்லைல்ல. இனிமேலாவது அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அதுல நிறைய டர்ட் சேரும். அது மூலமா ஜெர்ம்ஸ் நம்மளோட கையில ஸ்கின்ல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால எப்பவுமே காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் போனுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஒர்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேப்டாப்க்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்து அதை நீட்டா அந்த கீபோர்ட் ஸ்கிரீன் எல்லாம் கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றது, நம்மளோட மொபைல் போனை சானிடைஸ் பண்ணி கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றது அப்படின்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது அந்த பொருளை நம்ம நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட ஹெல்த்தையும் நிறைய விதத்துல அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கலாம். இது கொஞ்சம் ஹைஜீன் சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லையே. இனிமேலாவது அதை ஃபாலோ பண்ணலாமா? செகண்ட் டிப், வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம என்னதான் செலவு பண்றோம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. இப்பெல்லாம் ஜிபே இருக்கு அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு நம்ம எல்லா இடத்துலயும் அப்படியே பணத்தை போட்டுடுறோம். அதனால நமக்கு கையில என்ன இருக்கு, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றதுக்கு ரொம்ப பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. மணியா கையில இருக்கும்போது இவ்வளவு செலவு பண்றோம், இவ்வளவு கையில இருக்கு அப்படின்றதுல நமக்கு ஒரு கவனம் இருக்கும். இப்போ ஜிபேல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது டக்கு டக்குன்னு ஒரு 50 rupees, 40 rupees, 100 rupees, 200 rupeesனு குட்டி குட்டி செலவுகளா தான் இருக்கும். ஆனா டக்குன்னு அக்கௌண்ட்ல பணம் காலி ஆயிடும். ஸோ அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உட்காந்து இந்த வாரம் என்னெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே தேவையான செலவுகள் தானா, எதை கம்மி பண்ண முடியும், எதை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு நீங்களே பினான்சியல் ரிலேட்டடான விஷயங்கள்ல கவனம் கொடுக்க ஆரம்பிங்க. இது உங்களோட தேவையில்லாத செலவுகளை நீங்க அவாய்ட் பண்றதுக்கும் எந்ததுல நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த ஒரு ரிவ்யூ கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியா அதை பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேர்ட் டிப், நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் இது. இனிமேல் அதை பண்ணாதீங்க. இது நம்மளோட ஹெல்த் சம்பந்தமானது. அதாவது தண்ணி குடிக்கிறது, தண்ணி இன்டேக் எடுத்துக்கிறது நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதையே விட்டுட்டோம். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட வேலை பார்க்குற ஸ்டைலும் நிறைய மாறிடுச்சு. மணிக்கணக்கில் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. நிறைய நேரம் ஏசி ரூம்லேயே நம்ம உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி, இல்லை இப்போல்லாம் வெயில் காலம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிறைய நேரம் அந்த ஏசி ரூமை தேடி போய் உட்காந்துக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஏசி ரூம்ல இருக்கும்போது நமக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஃபீலே நிறைய நேரம் இருக்கிறதே கிடையாது. அதே மாதிரி முக்கியமான வேலைகள்ல நம்ம மூழ்கி இருக்கும்போது
தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. இது ஹெல்த் வைஸா நிறைய பிரச்சனைகளை வந்து நமக்கு கொடுக்கும். அதனால அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரிமைண்டர் போட்டாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமா நீங்க வந்து தண்ணி வந்து இன்டேக்கா எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்றாங்க. உங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு தண்ணி இன்டேக் எடுக்கணுமோ அதை வந்து ஃபில் பண்ணி பக்கத்திலே வச்சுக்கோங்க. அப்பப்போ அந்த தண்ணியை வந்து இன்டேக்கா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட பாடி வந்து எப்பவும் ஹைட்ரேட்டிங்கா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிறைய ஹெல்த் இஷ்யூஸை ஸ்டார்டிங்லேயே நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4th டிப், வீக்லி மீல் பிளான் பண்ணக்கூடிய பழக்கம் இது வரைக்கும் உங்ககிட்ட இல்ல. அப்படியே நான் மீல் பிளான் பண்ணா கூட என் ஃபேமிலியில பெருசா எதுவும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க, இல்ல எங்களோட ஃபேமிலிக்கு அது சரியா வராது, அன்னைக்கு தான் நாங்க வந்து மீல் பிளான் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அப்பப்பதான் நான் உட்காந்து யோசிப்பேன் அப்படின்னா இனிமேல் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி 2 days இல்ல 3 daysக்குரிய மீல் பிளானை எப்பவுமே உங்க கையில வச்சுக்கோங்க. மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட், மதியம் என்ன லஞ்ச், டின்னர் என்ன அப்படின்றத ஒரு 2 to 3 days அது பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குரிய வெஜிடபிள்ஸ் வாங்குறது, அதுக்குரிய மசாலா ஐட்டம்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றத கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் டைம் உட்காந்து என்ன சமைக்க போறோம் அப்படின்னு யோசிச்சு அதுலயே டைம் வீணாக்குறது, இல்ல அவசர அவசரமா எதையோ ஒன்று சமைக்கிறோம்னு சொல்லி டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன பிளானிங் அப்படின்றது நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாரம் முழுவதுக்கும் இதுதான் என்னோட மீல் பிளான் அப்படின்றத என்னால பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் 2 to 3 daysக்காவது பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு, உங்க மைண்டை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டைமையும் அதே நேரத்துல சேவ் பண்ணக்கூடிய விஷயமாவும் இருக்கும். 5th டிப், நம்ம ரெகுலரா கேரி பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக், லேப்டாப் பேக் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த லேப்டாப் பேக்ல நிறைய பொருளை வந்து போட்டு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதே மாதிரி லேடிஸ் சொல்லவே வேணாம், ஹேண்ட்பேக்ல நிறைய திங்ஸை வந்து அப்படியே டம்ப் பண்ணி வைப்போம். அவசர அவசரமா ஒரு ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறோமா அந்த ரிசிப்டும் அதுக்குள்ளதான் இருக்கும், எங்கேயாவது போய் பர்ச்சேஸ் பண்றோமா அந்த பில்லும் அதுக்குள்ளதான் இருக்கும், ஒரு கோவில் போறோமா திருநீர் வாங்குவோம் இல்ல குங்குமம் வாங்குவோம், அதை மடிச்சு அதை பேக்குள்ளேயே போட்டு வச்சிருப்போம். அதே மாதிரி ஏதாவது சாக்லேட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கவர் தூக்கி அதுக்குள்ளேயே போட்டு வைப்போம். இதெல்லாம் வந்து எனக்கும் இந்த பழக்கம் இருந்துச்சு ஒரு டைம்ல. ஆனா வந்து எனக்கு அந்த மாதிரி கச்ச கச்சன்னு வைக்கிறது எப்பவுமே பிடிக்காது அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஒன்ஸ் ஆகுது அதை எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிடுவேன். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் பேக் வந்து கிளீனா இருந்தாதான் என்ன வச்சிருக்கோம் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு பழக்கத்தை எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால இப்போ வரைக்கும் உங்களோட ஹேண்ட்பேக்ல நிறைய டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா உள்ள தேடுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது உங்களோட ஹேண்ட்பேக்கையோ இல்லை நீங்க கேரி பண்ணக்கூடிய பேக்கையோ கிளீன் பண்ணி நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. இது தேவையில்லாம ஒரு விஷயத்தை தேடுறதுக்கான டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ அந்த கிளீனா பேக்கை மெயின்டைன் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ரிலாக்ஸான ஃபீலிங்கை வந்து நிறைய நேரத்துல கொடுக்கும். நம்ம பேக் கிளீனா இருக்கு அப்படின்னா எதை எங்க வச்சிருக்கோம் அப்படின்றதுல ஒரு தெளிவு நமக்கு இருக்கும். டக்குன்னு அந்த பொருளை எடுக்கணும்னா நம்ம கண்ணை மூடிட்டு கூட உள்ள இருந்து எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்மளோட பேக்கை நீட்டா வச்சுக்கிறது ஹைஜீனிக் சார்ந்த விஷயமாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கிளீனா மெயின்டைன் பண்ணும்போது அதுல என்ன பொருள் வைக்கணும் எது தேவையில்லை அப்படின்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். 6th டிப், நம்மளோட டெய்லி வேலைகள் பண்ணும்பொழுது நிறைய முக்கியமான விஷயங்கள் எனக்கு மறந்து போயிடும் அப்படின்னக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான், காலையில் எழுந்ததுமே எது முக்கியமான வேலையோ அதை வந்து உங்களோட மொபைல் போன்லயோ இல்ல ஒரு பேப்பர்லயோ இல்ல ஒரு நோட் பேட்லயோ இல்ல ஒரு ஸ்டிக் நோட்ஸ்லயோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் மறக்காம இருக்கும். டக்குன்னு அதை பார்க்கும்போது அந்த வேலையை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருவோம். எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் ரொம்ப முக்கியமான வேலை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்படி இருந்தாலும் மற்ற வேலை பார்க்கும்போது டக்குன்னு அதை மறந்து போயிடுவேன். ஸோ அதை வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே என்னோட மொபைலில் வந்து ரிமைண்டராகவே நிறைய விஷயங்களை வந்து போட்டு வச்சிருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த வீக்கில் இந்த நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னா அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரியோ அந்த ரிமைண்டர் வந்து அடிக்கும்பொழுது ஓகே இதை இப்போ பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை ஒரு ரிமைண்டராக போட்டு வச்சுக்குவேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்லாத விஷயமா இருக்கு. எந்த விஷயத்தையும் மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா ரிமைண்டர் போட்டு வச்சிருக்கோம், அதை அடிச்சிடும் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. உங்களால மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கும், அதை சரியா ஞாபகமா வச்சுக்குவீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்படிலாம் கிடையாதுங்க, நிறைய விஷயத்த மறந்து போயிடுவேன் அப்படின்ற பர்சனா இருந்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்மளோட வேலைகளை நம்ம மிஸ் பண்ணாம பண்றதுக்கும்
பிளஸ் அந்த வேலையை செய்ய முடியாம போச்சுன்னா நமக்கு ஒரு டென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ் ஆகும்ல, அதை அவாய்ட் பண்றதுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 7th tip, ஒரு நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி உங்களை ஒரு அடைச்சு வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏதோ வந்து கொஞ்சம் அழுத்தமா இருக்க மாதிரியான ஃபீலும் நமக்குள்ள இருக்கும். ஏன்னா அந்த 4 சுவருக்குள்ளேயே இருக்கும்போது அந்த ஃபீல் கண்டிப்பா நிறைய பேத்துக்கு வரதான் செய்யும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வருது, ஒரு பால்கனியில் நிற்கிறது, மாடியில் நிற்கிறது, இல்லை வீட்டுக்கிட்டேயே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நடக்கிறது அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிக்கிறது, இல்லை சன்லைட்டில் ஒரு 5 to 10 minutes போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணுங்க. அது நிறைய நேரங்களில் நம்மளை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நம்மளோட ஹெல்த் வைஸா சில விஷயங்கள்ல தானே சரி பண்ணிக்கிறதுக்கும் சரி இந்த ஒரு சின்ன சின்ன ஹேபிட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாம் நிறைய இருக்கு. சன்லைட்லயே நம்ம போறதே கிடையாது. அந்த பழக்கமே நம்மளுக்கு நிறைய நேரம் இல்லாமலே போயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி, இல்ல வீட்டுல இருந்து கிளம்பி ஆஃபீஸ் போனா ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ்லயே இருக்க மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் முழுவதும் வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க, இல்லை ஒரு ரூம்குள்ளேயே இருக்கக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்கு, இல்லை சன்லைட் வந்து வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்க. இது ஹெல்த் வைஸா நம்மளை கொஞ்சம் பெட்டரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 8th டிப், மார்னிங் எழுந்ததுமே எப்பவுமே பெட்டை நீட் பண்ணி வைக்கக்கூடிய பழக்கத்தை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ வேலைகள் அடுத்தடுத்து இருந்தா கூட பெட்டை விட்டு ஒன்ஸ் நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த பெட்டை நீட் பண்ணி வச்சுட்டு தான் மற்ற வேலை பார்க்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் இல்லை, நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பெட்டை நீட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது நம்மளோட டிசிப்ளின் சார்ந்த விஷயம். அண்ட் ஆல்சோ பெட்டை நீட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த பெட்ரூமே கிளீனா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். பிளஸ் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வரும். மார்னிங் எழுந்ததுமே ஓகே ஒரு விஷயத்த கிளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து அப்படியே ஒரு ஃப்ரீ ஆகும். பாத்தீங்களா, அதுக்கும் இது நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு மேக்ஸிமம் போனா ஒரு 5 minutes தான் ஆகும், 10 minutesக்குள்ள இல்ல, 5 minutes தானே ஆகும். ஸோ இந்த விஷயத்த மிஸ் பண்ணாம ரெகுலரா ஃபாலோ பண்ணலாமா? இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் இனிமேல் இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 9th டிப், நம்மளோட டெய்லி லைஃப்ல சோஷியல் மீடியா அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இன்னும் என்னென்ன சோஷியல் பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்கோ அதை எல்லாருமே மேக்சிமம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ சில அக்கௌண்ட்ஸையோ சில ஆட்களையோ நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவங்கள ஃபாலோ பண்றது மூலமா நம்மளோட டெய்லி லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். சில பேரோட விஷயங்கள் நம்மளுக்கு மோட்டிவேஷனா இருக்கும், சில பேரோட விஷயங்கள் நம்மளுக்கு என்டர்டைன் பண்ற விதமா இருக்கும், சில பேரோட விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃபுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்மள பெட்டர் பண்ணிக்கிற விஷயங்களா இருக்கும். சில அக்கௌண்ட்ஸ் மூலமா நம்ம சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்குவோம். இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது தப்பே கிடையாது. ஆனா நம்மள நிறைய பேர் வந்து தேவையில்லாம சில அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம். அது மூலமா நமக்கோ நம்மளோட லைஃபுக்கோ எந்த விதத்துலயும் பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காது, ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். இல்ல அதை பார்க்கும்போது நம்ம சில பேட் ஹேபிட்ஸை நம்மளோட லைஃப்ல இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல எந்த விதத்திலயுமே நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஆனா எதுக்கோ தெரியாம அதுல நிறைய டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுக்கு நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாத ஒரு அக்கௌண்ட்ஸோ ஒரு பர்சனையோ ஃபாலோ பண்றதோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ற விஷயங்களோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தவிர்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். இதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணாம அவங்கள தேவையில்லாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து அது மூலமா நம்மளோட டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்றது, தேவையில்லாத ஒரு பேட் ஹேபிட்ஸ்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாத விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நம்ம வீட்டில் எல்லாருமே டஸ்ட்பின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து அப்படியே ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அது ஹைஜீன் சார்ந்த ஒரு விஷயம். அது மூலமா நிறைய ஜெர்ம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும், பேட் ஸ்மெல் ஆகும். அது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நிறைய பேர் வந்து கிச்சன்லாம் கூட அது ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் எப்பவுமே வச்சுக்காதீங்க. அதுலயும் கொஞ்சம் வெட்டா இருக்க மாதிரி டஸ்ட் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதை உடனே அன்னன்னைக்கு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடிய பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. அண்ட் பிளஸ் ஒரு டஸ்ட்பின் வந்து ஃபில்லாகி ஓவர் ஃப்ளோ ஆகுற வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு எப்பவுமே நல்லது கிடையாது. இது ரொம்ப ஹைஜீன் சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுக்கு என்ன
அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுமா? அந்த விஷயத்த மிஸ் பண்ணாம டெய்லி பேசிஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. இது நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி அண்ட் ஆல்சோ கிளீனா வீட்டை நீட்டா மெயின்டைன் பண்றதுக்கும் சரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த குட்டி குட்டி விஷயங்களை உங்களோட டெய்லி லைஃப்ல இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு எதுவுமே ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. 5 to 10 மினிட்ஸ் என்ன நல்ல பழக்கங்களை பழகின மாதிரி இருக்கும். நம்மளோட லைஃப்க்கும் ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.